படிச்சு படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நம்ம நாட்டுக்கே நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாளைக்கு முன்னாடி நம்ம மத்திய அரசாங்கம் ஏஐ சமிட், அதாவது ஒரு பெரிய ஏஐ மாநாட்டை டெல்லியில் நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாடு மூலிமா நம்ம நாடு எந்த அளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ஷோகாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலில் ஒரு ரோபோ டாக் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த ரோபோ டாக் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே. அந்த ரோபோ டாக் செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையும் மக்கள் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரே வந்து இது நாங்கள் டெவலப் பண்ண ரோபோ டாக் தான் அப்படின்னு கிளைமும் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சைனாவை சேர்ந்த நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியை அந்த ரோபோவை எங்ககிட்ட இருந்து தான் வாங்கினாங்க, அந்த ரோபோ டாகுக்கு நாங்கள் தான் உண்மையான ஓனர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக பேட்டன்ட் டாக்குமெண்ட்ஸையும் வெளியிட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு முதல்ல நீங்கள் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடுங்க. இல்லைனா உங்களோட தொழில்நுட்பம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம். அண்ட் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.